ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வராஜ் வந்து நமக்கு வந்து ஒரு கோட் அப்படிங்கிற ஒரு டிராக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன டைப் டிராக்டரு. ஸோ இதை தான் பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெயினாக வந்து களை அகற்றுறது, அதே மாதிரி அறுவடை செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து நீர்ப்பாசனம் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிராக்டரை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிராக்டரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரொம்ப வந்து லாபகரமாக வந்து நம்ம இதை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி 2 வீல் பின்னாடி 2 வீல் போட்டு நமக்கு வந்து என்னென்னா ஸ்கூட்ரு டைப்பில், ஆனால் வந்து டிராக்டர் டைப்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன டைப்பில் டிராக்டர்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, களையை வந்து நம்ம அகற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அறுவடை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி பாய்ச்சறதுக்கு பின்னாடி டேங்க்கை வச்சு கொண்டு வரக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், மருந்தடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து பண்ண முடியும். இது வந்து மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகும்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ 21 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு என்னது போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து வயலில் ஓட்டுறப்போ அவ்வளோ ஸ்பீடு போகாது, கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஸோ நமக்கு ஒரு 2 இல்லை 3 கிலோமீட்டர் வேகத்தில் போனாவே வந்து நமக்கு போதுமானது. ஸோ இது எல்லாமே வந்து பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம பெட்ரோல் வந்து அடிச்சுக்கிட்டால் போதும். இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. ஏன்னா வந்து இது வந்து நமக்கு ஹேண்டில் பார் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ண வேண்டியதில்லை. இதே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மெயினாக வந்து இது 3 இதுக்கு பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வேற ஒரு செடி இருக்கிறப்ப நீங்கள் ஓட்டிகிட்டு போனீங்க அப்படின்னாலும் அந்த செடிக்கு வந்து பாதிப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இதோட அகலம் வந்து குறைவான அகலமாக இருக்குது. ஸோ ரொம்ப குறைவான அகலம் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து எங்கே வேணாலும் கொண்டு வைக்கலாம், அதே மாதிரி திருப்பிக்கலாம். ஏன்னா ரொம்ப அகலம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 3 அடி தான் அகலமாக இருக்குது. ஸோ 3 அடி அகலம் இருக்குது அப்படிங்கிறனால வந்து 2 தோட்டத்தில் வந்து நம்ம வந்து 2 பயிருக்கு நடுவுலையே வந்து இதை வந்து பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ஓட்டிகிட்டு போகலாம். அதே மாதிரி வந்து ஹேண்டில் பார் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லைட் இருக்குது. ஸோ ஹெட்லைட் இருக்கிறதுனால வந்து நம்ம நைட்டில் கூட கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமாக வந்து பின்னாடி மாட்டுறது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா வருது. ஸோ 2.5 லட்ச ரூபா அப்படிங்கிறது கம்மியான இதுதான். ஏன்னா வந்து 2.5 லட்ச ரூபாயில் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு ஒரு டிராக்டர் வந்து கிடைக்கிறது சிரமம் தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பிடிஓ பார்த்திங்க அப்படின்னா 1000 சொல்கிறாங்க. இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 455 கிலோகிராம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம அறுவடைக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.